Good evening, பிள்ளைகள். கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருங்க பார்ப்போம். வீடியோ ஆன் பண்ணுங்க. குட் ஈவினிங். குயிக்கா எல்லாரும் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணாதாக்கல மிஸ் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். இப்போ நீங்க ஜாயின் பண்ண மேலாதா கிளாஸ்ல இருக்கா கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கவன். Excuse me, teacher. எஸ். உங்களோட வீடியோ ஆன் பண்ணினாலும் அந்த ஆக்கள் உருவம் தெரியாது டீச்சர். பிளாக்கா தான் தெரியும். ஓகே ஓகே பிரச்சனை. மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? டீச்சர் நாங்க வீடு அஸ்னியோட பெயர்ல கைக்கிறோம் டீச்சர். நாங்க வீடியோ சிக்னல் ப்ராப்ளமா? ஓம் டீச்சர். ரைட் ஓகே ஓகே. ஆன் பண்ணாதாக்கல மிஸ் ரிமூவ் பண்ணி விடவா மட்டாக்கள்? மிஸ் எஸ் ஹைமா. மிஸ் இங்க மழையா இருக்கு, அதனால ஓகே ஓகே. மிஸ் எஸ் மிஸ் இங்க ஒரே நெட்வொர்க் பிரச்சனை மிஸ், அதனால வீடியோ பண்ண முடியல. சரி. மட்டாக்கள் 3 பேர் தான் இப்ப சொல்லியிருக்கீங்க ரீசன். 4 பேர். மட்டாக்களுக்கு என்ன ரீசன்? ஒரு ஆளை ரிமூவ் பண்ணிட்டேன். மட்டாக்கள் சொல்லாதாக்கள், ரீசன் இல்லாதாக்கள். ரைட் ஓகே. சரி பிள்ளை, நாங்க லாஸ்ட் கிளாஸ் எங்கட கிராமர்ல நாங்க யூனிட் 3 பேப்பர் பார்த்தோம், அப்படித்தானே? யூனிட் 3 பேப்பர் பார்த்தோம். ரைட் ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ண போறோம். சரியா? ஓகேயா? ரெடியா? யூ ஆல் ரெடி? தம்ஸ் அப். ரெடியா நாங்கள்? தம்ஸ் அப். ரைட், வெரி குட், வெரி குட். ஓகே. ரைட் ஓகே. நாங்க இன்னைக்கு நம்பர் 4th கொஸ்டின், நம்பர் 3 வந்து நாங்க முடிச்சிட்டோம். அடுத்து நம்பர் 4. Change the following sentences into question form. Change the following sentence into question form. Question form க்கு மாத்தட்டா. First one, there is a bank here. So, first of all, in this question, you have to find out the helping verb. What are the helping verbs are there? And what is the helping verb is there in the first one? Could you tell me, anyone? Brindavi, can you tell? Brindavi, is anyone? Ravisha. Right, okay. So, first one, in the first one, what is the helping verb? Is. Is, right. So, is should be first. Okay, it should be
the sentence, first word in the sentence. So you can make like, is there a bank here? எப்படி question மாத்துறது தெரியுதா? So first we have to find out the helping verb. So we find is the helping verb. And you can make the sentence like this. Is there a bank here? Right. Okay. Is there a bank here? Right. Like this. You are going to make another four. Another four. You are going to do the. You are going to make these questions. Okay, Blair, you can start. First, write the date. First, write the date. And then
Miss, I got finished. என்ன பிள்ளைகள் விளங்கல? I got finished. I have finished. Okay, okay. Finish பண்ணினவங்க please put the thumbs up. If you have finished, please put the thumbs up. Okay, shall we go to the next? Fill in the blanks with the words given below. Here you can see some words and you have to make this. You're going to choose the words like started with SH, FP, SH, FP. So these are the words begin with. You're going to select the words and write down these columns, right? Okay, you can see here, party, show, bush, sock, this kind, shield, face, thief, hen, verse, beef, seed, cop, hop, clars. Okay, இந்த வேர்ட்ஸ் நீங்க எழுதி இந்த சார்ட்டை வந்து fill பண்ண போறீங்க. சரியா? So here you can see this column is word begin with. Word begin with. Start பண்ணுற word. SA ல start பண்ணுற word. S ல start பண்ணுற word. P ல start பண்ணுற.
and this column ends with words end with sh, s, f, p. இந்த column வந்து பிள்ளைகள் ஒரு வேர்ட் வந்து end பண்றது sh ல இருக்கணும், முடிகிறது சரியா, f ல இருக்கணும், p ல இருக்கணும். அந்த மாதிரியான வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி இந்த column ஃபில் பண்ண போறீங்க சரியா. ரைட், first write the question and write these verses also, and do like this to column and put it to the right columns. டீச்சர் Yes, சொல்லுங்க. இப்பதான் ஜாயின் ஆனேன். ஒருக்கா ரெண்டாவது கேள்வி ஒருக்கா காட்டுங்க. நீங்க இதுல இருந்து எழுதுங்கம்மா, பிறகு அந்த என்ன சொல்றது வீடியோ பார்த்து எழுதிக்கொள்ளுங்க சரியா, டைம் போயிட்டுது சரியா. இந்த வீடியோ பாருங்க, நான் அனுப்பி விடுறேன். இப்ப இருக்கிறதோட எழுதுங்க, 5வது கொஸ்டினோட எழுதுங்க. Right, shall we go for the next? Right, this is நீங்க இந்த வேர்சஸ் எழுதிட்டீங்கன்னு சொன்னா இந்த பாக்ஸ மட்டும் அடிச்சிட்டு பிறகு வரமாட்டாலும் செய்யலாம் பிள்ளை. இந்த பாக்ஸ் அடிச்சு இந்த ஹெட்டிங்க போடுங்க, அது அப்புறம் இந்த லெட்டர்ஸ மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க வேணுமெண்டா
வீட்டுல எழுதிட்டு மிஸ்ஸுக்கு அனுப்பி விடலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது நம்பர் 6. Complete the following sentences using must, should. சரி, அந்த 2 வேர்டையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணட்டான். இந்த 2 வேர்ட்லயும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க பிள்ளைகள்? must and should. must means நாங்க ஒரு கண்டிஷன் கொடுக்கிற மாதிரி. must கட்டாயம் இதை செய்ய வேணும், இதை செய்தா இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் என்ற வேர்டுகளுக்கு நாங்க must யூஸ் பண்ணலாம். should also செய்ய வேணும்னு சொல்லி சொல்லுற ஒரு வேர்ட் தான். ஆனா must வந்து செய்தா இது நடக்கும். சரியா? அந்த மாதிரி இன்னொரு வேலை நடக்க போகுதுன்னு சொன்னா நாங்க இந்த must யூஸ் பண்ணலாம். You must do the homework, otherwise teacher will call you. அப்படின்னா நீ ஹோம்ஒர்க்க கட்டாயம் செய்யணும், இல்லாட்டி டீச்சர் ஏசுவா. சரியா? அந்த மாதிரியானதுக்கு நாங்க must யூஸ் பண்ணலாம். அப்ப should வந்து நார்மலா நாங்க செய்யக்கூடிய வேலை. அப்ப I should go to school early. I should go to school early. சொன்னா நான் ஏர்லியா போக வேணும். இல்லாட்டிக்கு I should wake up early in the morning. நான் ஏர்லியா எழும்ப வேணும். should ஒரு விஷயம் செய்ய வேணும். must வந்து கட்டாயம் நீங்க செய்ய வேணும், செய்தா இன்னொரு விஷயம் உனக்கு நடக்கும். அந்த மாதிரி சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, அப்ப கண்டுபிடிச்சு எழுதுங்க பாப்போம். எதுக்கு must வரும், எதுக்கு should வரும்?